Hello. The reason why I'm making this video வந்துட்டு I got bored of in this April monthன்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரு ரேஞ்சில தான் இருந்தது. யாராலயுமே ஒரு என்ட்ரி உருப்படியா போட முடியல. என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸும் சரி, நான் இருக்கிற கம்யூனிட்டீஸ்லயும் பார்த்தாலும், ஒரு கரெக்ட்டான என்ட்ரீஸ்ங்கிறது இந்த ஏப்ரல் மந்த் சிக்கவே இல்ல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கே அப்படின்ட்டு. தட்ஸ் வை ஐ அம் மேக்கிங் திஸ் வீடியோ. நாட் ஷூர் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வருமா என்னன்ட்டு. பட் ஆனா இந்த 9 AM சிஆர்டி கேண்டில் வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ யா. ஸோ ஹவ் டு ட்ரேட் 9 AM சிஆர்டி. இந்த 9 AM சிஆர்டிங்கிறது நமக்கு நியூயார்க் செஷனில் வரும். ஸோ இந்த நியூயார்க் செஷனில் ஒன்று கண்டினியூவேஷனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரிவர்சலாக இருக்கும். நான் அது போக போக சொல்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. ஒரு டிஓஎல் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் எந்த என்ட்ரி மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, அது ஒரு பேட்டர்ன் ட்ரேடிங் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 4 hour கேண்டில் இருக்குது. இந்த 9 AM கேண்டில் முன்னாடி உள்ள 4 hour கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணிடுச்சு, லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ என்னோட அடுத்த டிஓஎல் அதோட ஹையாக தான் இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்குது, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆகிற ஒரு ஓபி இருக்குது அப்படின்னா அது இன்னும் பூஸ்டப் ஆகும். இங்கேருந்து என்னோட புல்லிஷ் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி டிஓஎல் இல்லாமல் நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பேட்டர்ன் ட்ரேடிங் தான். எனக்கு ஒரு ஷிஃப்ட் இருந்தால் என்ட்ரி, ஒரு எஃப்இஜி இருந்தால் என்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப நாளைக்கு இந்த ட்ரேடிங்கில் இருக்க முடியாது. ட்ரேடிங்கில் இருக்க முடியுமோ இல்லையோ, ஐசிடியில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஸோ யா, ஃபர்ஸ்ட் டாபிக் இது தான், டிட்டர்மைன் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. ஓகே, செகண்ட் டாபிக்கான பில்ட் நரேட்டிவ் அண்ட் கீ லெவல் பற்றி பார்க்கலாம். அப்போது ஸோ 2 டைப்பாக நம்மளால் நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும். நரேட்டிவ்னா வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கெட் அடுத்து எங்கே போக போகுது, நம்ம புல்லிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமா இந்த டேக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த நரேட்டிவ்னு சொல்லுவோம். பயஸ் வேறு, நரேட்டிவ் வேறு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யா, 2 டைப்பாக நம்மளால் இந்த நரேட்டிவை பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ப்ரைஸ் பேஸ்ட் நரேட்டிவ். ப்ரைஸ் பேஸ்ட் நரேட்டிவ்னா இப்போ நான் டெய்லியில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஒரிஜினல் கன்சாலிடேஷன், ஒரு லோ கன்சாலிடேஷன், லோ செட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு எஃப்இஜிலையோ ஏதோ ஒரு கீ லெவலில் எனக்கு டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டேயோட அடுத்த கேண்டில் எனக்கு புல்லிஷாக தான் இருக்கும். நான் இங்கே வரை எய்ம் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு ப்ரைஸ் பேஸ்ட் நரேட்டிவ்ல வரும். அதே மாதிரி பவர் ஆஃப் த்ரீ, பவர் ஆஃப் த்ரீ படி எனக்கு ஓப்பனிங், ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ், இதை வச்சு என்னால் நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும். இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிஓஐ இந்த கீ லெவல் ஒரு ஓபிலையோ இல்லை எஃப்இஜிலையோ டேப் பண்ணிட்டுச்சுன்னா எனக்கு அடுத்து ஒரு ஹை செட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்னோட என்ட்ரிஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் புல்லிஷ்க்கு. ஸோ இதை வச்சு என்னால் நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும், அந்த டேக்கான நரேட்டிவை. ஸோ அதே மாதிரி டீலிங் ரேஞ்சஸ், மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அதை வச்சு நம்மளால் நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும். ஸோ சேம் லைக் நமக்கு டைம் பேஸ்ட் நரேட்டிவ், இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். ஸோ செஷன் பிஹேவியர் மீன்ஸ் இப்போது எனக்குன்னு இல்லை, ஸோ நார்மலாகவே ஏஷியன் செஷன் வந்துட்டு நமக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்கும். யூஎஸ்டி பேர்ஸில் பெருசாக ஏஷியன் மாடல் மூவ் கொடுக்காது, ஏஷியன் செஷன் மூவ் கொடுக்காது. ஸோ எனக்கு இன்னைக்கு டே புல்லிஷாக இருக்குது அப்படின்னா இந்த ஏஷியா கீழே இருக்க லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு லண்டனில் ஒரு லோ செட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் நியூயார்க்கில் புல்லிஷாக மாறும். ஸோ இது லண்டன், ஸோ இது நியூயார்க். ஸோ இது வந்துட்டு நமக்கு நியூயார்க் கண்டினியூவேஷன் நம்ம சொல்லுவோம். லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கண்டினியூவேஷன் மாடல்னு சொல்லுவோம். இப்போ இதுவே இந்த கேஸில் எனக்கு ஏஷியா அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லண்டன் கீழே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேவா, இது ஏஷியா, லண்டன் எனக்கு ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா லண்டன் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று மார்க்கெட் எனக்கு பேரிஷாக இருக்குது அப்படின்னா நியூயார்க்லேயும் எனக்கு பேரிஷாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லண்டன் இன்னும் கீழே வந்துட்டு நியூயார்க்கில் இந்த லண்டன் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு நியூயார்க்கில் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு நியூயார்க் ரிவர்சல் பேட்டர்ன். இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ போக கிளியராக சொல்லித்தரேன். இது வந்துட்டு நம்ம செஷன் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ் அதான், இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ வீக்லி ப்ரொஃபைல்ஸ் படி மண்டே எனக்கு அக்யூமுலேட் ஆகுது,
டியூஸ்டே எனக்கு மேனிபுலேட் பண்ணிருச்சு. பட் ஆனா வெட்னஸ்டே எனக்கு லோ ஆஃப் த வீக். இந்த வீக்கோட ப்ரொஃபைல் எனக்கு வெட்னஸ்டே லோ ஆஃப் த வீக்னா, டியூஸ்டேவோட லோவ வெட்னஸ்டே ஸ்வீப் பண்ணிட்டு, இங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல உள்ள ஏதோ ஒரு எஃப்இஜி இருக்கும். அந்த எஃப்இஜில டேப் பண்ணிட்டு ஒரு எஸ்எம்டி கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் புல்லிஷ் ஆயிரும். ஸோ இவ்வளோதான். இதுதான் இந்த வீக்லி ப்ரொஃபைல்ஸ். ஸோ அதான் இது வெட்னஸ்டே லோ ஆஃப் த வீக் ப்ரொஃபைலு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் நரேட்டிவ்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கீழே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கர் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப்ஸ், அப்புறம் ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த இதில் வர எல்லாமே முக்கியமான டாபிக் தான் நம்ம என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் டாபிக்ல வந்தோம்னா ஃபைன் சிஆர்டி. நம்ம இந்த 9 AM கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 கேண்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேண்டில். ஸோ நரேட்டிவ்லாம் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நைட்டே உள்ள ஏஷியன் செஷன் 9 PM கேண்டில், அதாவது 21 கேண்டில், நான் 24 ஹவர் ஃபார்மேட்டில் சொன்னோம்னா 21 கேண்டில். ஸோ செகண்ட் உள்ளது 1 AM கேண்டில். இது வந்துட்டு லண்டன் செஷன் ஓப்பனிங் கேண்டில். அதுக்கப்புறம் லண்டன் லஞ்சு, நியூயார்க் ஓப்பனிங் கேண்டில் வந்துட்டு நமக்கு 5 AM கேண்டில். இந்த 3 கேண்டிலுமே ரொம்பவே முக்கியமான கேண்டில். இது எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த 9 AM கேண்டில் என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 AM கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த 9 AM கேண்டிலுக்கு நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த செஷன்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு PO3ங்கிறது என்னன்னு தெரியணும். நான் இதை சொல்லாமல் வந்துட்டேன். ஸோ இப்போ சொல்லிடுறேன். PO3னா என்ன அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சாதான் இந்த மாடல் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளியராக தெரிஞ்சிருக்கணும் இந்த PO3. ஸோ என்னன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இப்போ நான் புல்லிஷ் ஒரு கேண்டில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுப்போம். ஸோ இது ஒரு பேரிஷ் கேண்டில் வச்சுப்போம். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணும் மார்க்கெட்டு. இந்த லோல இருந்து ஒரு ஹைக்கு அப்புறம் க்ளோஸ். இதுதான் ஒரு புல்லிஷ் கேண்டிலோட PO3. இது ஒரு புல்லிஷ் கேண்டிலோட PO3. ஸோ ஒரு பியரிஷ் கேண்டிலோட PO3 நமக்கு ஓப்பன் மேலே இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, அப்புறம் க்ளோஸ். இது ஒரு பியரிஷ் கேண்டிலோட PO3. ஸோ இந்த PO3 நமக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்து வரப்போகிற இந்த 9 AM சிஆர்டிங்கிறது புரியும். ஸோ இல்லாட்டி இதை நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. PO3 பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் தமிழ்லே இருக்குது. யூடியூப் சேனலில் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் ரேண்டமாக போய் தேடுங்க. ஸோ PO3ல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த சிஆர்டி பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ப்ரொஃபைல். ஸோ இந்த 9 AM கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்ராடே ப்ரொஃபைலில் ஒன்று நியூயார்க் கண்டினியூஷனாக இருக்கணும், அப்படி இல்லைனா நியூயார்க் ரிவர்சலாக இருக்கணும். ஸோ நம்ம லண்டன் பார்க்க மாட்டோம். இந்த 9 AM நியூயார்க் கேண்டில் தான். ஸோ அதனால் இந்த ரெண்டு மட்டும் நமக்கு பார்த்தா போதும். ஸோ இப்போது இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 எக்ஸாம்பிள் வந்து நியூயார்க் கண்டினியூஷன் பார்த்தலாம், அப்புறம் நியூயார்க் ரிவர்சல் பார்க்கலாம். இப்போ எனக்கு மார்க்கெட் பேரிஷாக இருக்குது அப்படின்னா இந்த 1 AM கேண்டிலோட ஹையை மேனிப்புலேட் பண்ணது 5 AM கேண்டில். மேனிப்புலேட் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ என்னோட டிஓஎல் எங்கே இருக்கும்? இந்த கேண்டிலோட லோ. ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட் பேரிஷாக இருக்குது. ஓகேவா? இன்னும் ப்ளஸ் எப்படின்னா, இந்த ஏரியாவில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா இது இன்னும் ப்ளஸ்ஸு. டெய்லிலேயோ இல்லை வீக்லிலேயோ ஏதோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா இன்னும் ப்ளஸ்ஸு. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. இப்போ நான் எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா, ஒன்று இந்த க்ளோஷர்லேயே என்னால் என்ட்ரி எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி PO3 படி இந்த கேண்டலோட ஓப்பன், ஹை, ஒரு நிமிஷம், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் படி என்னால் இந்த ஹையில் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இங்கே நியூயார்க் 9 AM ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஹை கிரியேட் பண்ணி இந்த 1 hour கேண்டலோட ஹையை ஸ்வீப் பண்ணிருச்சு மார்க்கெட். ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு டவுன் மூவ் கொடுத்து அகைன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் என்னோட என்ட்ரி, என்னோட எஸ்எல், என்னோட டார்கெட்டு எப்பவும் போல் இந்த லோ. புரியும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன்.
இந்த 9 AM கேண்டில் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஓப்பனிங் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு மேலே ஒரு புஷ் கொடுத்துருக்கு, அப் மூவ் கொடுத்துருக்கு. அப் மூவ் கொடுத்து இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு பிரேக் டவுன்வர்டில் ஒரு பிரேக் வச்சுட்டு அகைன் உள்ள வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிடுச்சு. அப்போ என்னோட என்ட்ரி இங்கே, என்னோட எஸ்எல் இங்கே, என்னோட டிபி இந்த சிஆர்டி லோ, இந்த கேண்டலோட லோ. ஸோ இது என்னோட டிபி. ஸோ ஈஸி என்ட்ரி. ஸோ இது இப்படி தான் நியூயார்க் கண்டினியூவேஷன் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் இந்த 9 AM. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் இந்த 9 AM கண்டினியூவேஷனில், நியூயார்க் கண்டினியூவேஷனில். ஸோ சேம் லைக் அதே தான். இப்போ எனக்கு முன்னாடியே ஒரு பேரிஷ் மூவ் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த 5 AM கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு ஒரு பேரிஷ் மூவ் கொடுக்கணும். ஸோ என்னோட டியூஎல் எங்கே இருக்கும்? முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ஸ்விங் லோவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட ரீசன்ட், அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு டிஓஎல்னா இந்த லோ தான். ஸோ இதுவரை என்னால் ஒரு 1 மினிட்லேயோ இல்லை 5 மினிட்லேயோ என்னால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இது நியூயார்க் கண்டினியூவேஷனுக்கான ஒரு மாடல். இந்த 5 AM ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங், ஒரு பியரிஷ் ஸ்விங் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் ஸ்விங்கில் என்னால் பியரிஷ் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இது வந்துட்டு நியூயார்க் கண்டினியூவேஷன். அடுத்தது நமக்கு நியூயார்க் ரிவர்சல் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நியூயார்க் கண்டினியூவேஷன் பேட்டர்னோட ஒரு கிராஃபிக்கல் மாடல்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் எனக்கு ஏஷியா வந்துட்டு ஹை ஸ்வீப் பண்ணிவிட்டு லண்டனில் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு பேரிஷ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நியூயார்க் ஓப்பனிங்கில் ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி இருக்க ஒரு ஸ்விங் ஹை எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு கண்டினியூஷன் கொடுக்கும் இந்த 9 AM to 11 AM வரைக்கும். ஸோ இதை கேப்சர் பண்ணுறது தான் நம்ம நியூயார்க் கண்டினியூஷன் சொல்லுவோம். ஸோ சேம் லைக் அதே தான் இங்கேயும். இந்த ஹையை ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டு இந்த ஸ்விங் ஹையை நியூயார்க்கில் தூக்கிட்டு ஒரு கண்டினியூஷன் கொடுக்கும் பீரிஷ்க்கு. இந்த கண்டினியூவேஷன் நமக்கு 9 AM to 11 AM வரை இருக்கும். அதாவது அந்த 9 AM 4 hour கேண்டலுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை கேப்சர் பண்ணுறது தான் நம்ம நியூயார்க் கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூயார்க் ரிவர்சலுக்கு நம்ம இப்போது எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா சேம் லைக் நமக்கு நியூயார்க் கண்டினியூவேஷன் முன்னாடி இருக்க கேண்டலோட லோ ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் ஒரு புஷ் கொடுக்கும். பட் ஆனால் இது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் காலையிலேருந்து நமக்கு பேரிஷாக இருக்குது, எனக்கு லண்டன்லேயும் சரி ஏஷியாலையும் சரி மார்க்கெட் பேரிஷாக இருக்குது அப்படின்னா இந்த நியூயார்க்கில் ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிடும். லைக் ஒரு டெய்லி எஃபிஜியை டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த 9 AM கேண்டலோட லோ ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓப்பன் லோ இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு எஸ்எம்டி இருந்தது அப்படின்னா நம்மளால பைஸ்க்கு என்ட்ரு ஆக முடியும். ஸோ எங்கே வரைக்கும்னா இந்த ஹைஸ் வரைக்கும். ஸோ இது ஒரு என்ட்ரி மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட கிராஃபிக்கல் நான் இப்போ கீழே போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேஸில் ஏஷியா அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ லண்டன் நமக்கு பேரிஷாக இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு லண்டனோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த 9 AMல ப்ரீவியஸ் 4 hour கேண்டலோட 5 AM கேண்டலோட லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு புஷ் கொடுக்கும். ஸோ இது நியூயார்க் ரிவர்சல் மாடல் நமக்கு. ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே என்னன்னா ஏஷியாவோட ஹைஸை லண்டன் ஸ்வீப் பண்ணியிருக்கு மேலே. ஸோ இது ஒன்று தான் லிக்விடிட்டி. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோவர் ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி வச்சுட்டே வந்திருக்கு மார்க்கெட். ப்ரீவியஸ் ஹைஸை எதுவுமே ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட் வச்சுட்டே வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே ஏஷியாவோட ஹையை லண்டன் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் நியூயார்க் கண்டினியூஷன் மெத்தட் தான். ஸோ இது நியூயார்க் ரிவர்சல் பேட்டர்ன் தான். ஸோ இது ரெண்டில் என்ன வேணால் அக்கர் ஆகலாம் ஒரு டேல. இப்போ இந்த கேஸில் நமக்கு பையஸ் ரொம்பவே க்ளீனாக இருக்குன்னு வச்சுப்போம். பையஸ் நமக்கு க்ளீனாக இருக்குது அண்ட் நம்மளோட டிஓஎல் பர்ஃபெக்டாக இருக்குது. கீழே நம்மளால் ஒரு கீ லெவலை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஏஷியா ஹையும் லோவும் இல்லை லண்டனோட ஹையும் லோவும் ப்ரொடெக்டடாக இருக்குது. அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளால் 1 ஹவரில் போயிட்டு இந்த 8 AM கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் எனக்கு நியூயார்க் ரிவர்சல் தான் கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சுப்போம். நியூயார்க்கு எனக்கு புல்லிஷாக தான் இருக்க போகுது. பேரிஷாக இருந்த மார்க்கெட் காலையிலேருந்து எனக்கு பேரிஷாக இருக்குப்பா மார்க்கெட்டு. ஏஷியாவில் எனக்கு இது கன்சல்டேட் ஆகிட்டு லண்டன்லேருந்து எனக்கு மார்க்கெட்டு பேரிஷாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது. கீ லெவல் மீன்ஸ் டெய்லி எஃபிஜி. நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபேர் வேல்யூ கேப், ஓபி, பிரேக்கர் பிளாக், ஏதோ ஒரு பிளாக் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா
இந்த நான் இப்போ சொன்ன கிரைட்டீரியாஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும் பட்சத்தில் இந்த 8 AM ஓட 1 hour கேண்டிலோட லோவை 9 AM கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த கீ லெவலில் டேப் பண்ணிட்டு ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் ஒரு 5 minute இல்லை 3 minute போயிட்டு இங்கே ஷிஃப்ட் கிடைக்குது, மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் கிடைச்ச உடனே என்னால் பைஸ் போக முடியும். இது வரைக்கும் என்னோட டிஓஎல்னா இந்த ஹைஸ் வரைக்கும் என்னால் போகலாம். அப்படி இல்லை டிட்டர்மெண்ட் டிஓஎல் வேறு எதுவும் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு ஸ்விங் ஹை இருக்குது அப்படின்னா என்னால் அது வரைக்கும் எய்ம் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன கிரைட்டீரியாஸ் இருந்தால் மட்டும் இந்த 1 hourல உள்ள சிஆர்டியால் நம்மளால் என்ட்ரிஸ் எடுக்க முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்ன அந்த 1 hour சிஆர்டியோட கிராஃபிக்கல் கண்டென்ட் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு கீழே ஒரு கீ லெவல் இருக்குது. எனக்கு மார்க்கெட்டு ஏஷியா ஒரு கன்சல்டேட் ஆகிட்டே கீழே வந்திருக்கு. பட் ஆனால் இந்த லண்டன் வந்துட்டு ஏஷியா ஹையை ஸ்வீப் பண்ணல. ஸோ லண்டனில் உள்ள ஐஸையும் எந்த ஐஸும் எனக்கு ஸ்வீப் பண்ணல. ஸோ 8 AM கேண்டில் இங்கே இருக்குது, ஓப்பனிங்கு க்ளோஸ் இங்கே இருக்குது. இப்போது எனக்கு 9 AM கேண்டில் ஓப்பன் ஆகி அந்த 8 AM கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு கீ லெவலில் டேப் பண்ணியிருக்கு. 9 AM கேண்டில் ஓப்பன் ஆகி 8 AM கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுத்து புலிஷ் போயிடுச்சு. நான் இப்போ இது வரைக்கும் எய்ம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஏஷியா ஹை வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விஷயம். மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளால் ஒரு டிஓஐயில் எய்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் அப்போதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது இந்த என்ட்ரி மாடலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போது இந்த 5 AM கேண்டில் இது ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் இந்த 5 AM கேண்டில் 9 AM கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு எஸ்எம்டி இருக்கணும். இங்கே அப்படி எஸ்எம்டி இல்லையா, எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங் லோல இருந்து எஸ்எம்டி இருக்கணும். இப்போ இது இயூன்னு வச்சுப்போம். இயூவில் இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இப்படி மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து எனக்கு எஸ்எம்டி இருக்கணும். ஏதோ ஒரு எஸ்எம்டி ஹை டைம் ஃப்ரேம்லேயே லோ டைம் ஃப்ரேம்லேயே இருக்கும். இப்போ ஜியூவில் எனக்கு இந்த லோ ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோ இது ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா இது எஸ்எம்டி எனக்கு. ஸோ ஒன்று இப்படி எஸ்எம்டி இருக்கணும். அப்படி இல்லையா லோவர் டைம் ஃப்ரேமில் இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கும். ஸோ இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது அப்படின்னா இது இன்னுமே ஹை கன்ஃபர்மேஷன். இது இந்த கிரைட்டீரியாஸ் எதுவுமே இல்லாமல் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா அப்புறம் எஸ்எல் வாங்கிட்டு உட்காந்துருந்துட்டு அப்புறம் ஸோ அதுதான் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த என்ட்ரி மாடலை. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் என்ட்ரி இந்த 9 AM சிஆர்டி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நான் திருப்பி சொல்ல முடியாது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸு. ஸோ இந்த என்ட்ரி மாடல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இப்போ இன்னைக்கு நாளைக்கு எனக்கு நியூயார்க் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நான் எப்போ 9 AM சிஆர்டியை நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த டெய்லியோட டிஓஎல் ஹிட் ஆயிருக்கணும். மீன்ஸ் இப்போ நான் ஏஷியா என்னோட டெய்லி டிஓஎல் இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குன்னு வச்சுப்போம். பழைய ஒரு ஓல்டு லோ இருக்கு. இது என்னது, இது ஒரு ஓல்டு லோ இருக்கு. என்னோட டெய்லி டிஓஎல் இந்த லோவை ஸ்வீப் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு வச்சுப்போம் நியூயார்க்கு முன்னாடி. இப்போது இங்கே 9 AM கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் நான் எதிர்பார்க்க முடியும். ஸோ டெய்லி டிஓஎல் எனக்கு ஹிட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு ரிவர்சல் சினாரியோ ஃபார்ம் ஆகணும். ஸோ மீன்ஸ் இங்கே ஒரு மார்க் செக்டர் ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு எஸ்எம்டி, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே ரிவர்சல் பேட்டர்ன் என்னால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ கீழே இங்கே இந்த சினாரியோவில் ஏஷியாவோட ஹைஸும் லண்டனோட ஹைஸும் ப்ரொடெக்டடாக இருக்கும். இன்கேஸ் இது புல்லிஷாக இருந்தால். இதுவே பியரிஷாக இருந்துச்சுன்னா ஏஷியாவோட லோஸும் லண்டனோட லோஸும் எனக்கு ப்ரொடெக்டடாக இருக்கணும். அதாவது ஸ்வீப் பண்ணாமல் இருந்திருக்கும். இது நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஏஷியாவும் லண்டனும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கக்கூடாது. ஒரு மாதிரி யாராருன்னு அரைச்சி அந்த டிஓவில் ஹிட் பண்ண வச்சுட்டு அடுத்து அன்னைக்கு நியூஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ இது நியூயார்க் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அப்படியே நியூயார்க் கண்டினியூஷன் பார்த்தா அப்படியே நம்ம ரிவர்சலுக்கு பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போது டெய்லி டிஓயில் எனக்கு இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்னா நான் இந்த நியூயார்க் கண்டினியூஷனாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அப்போதே சொன்ன மாதிரி நான் பியரிஸ்கே சொல்கிறேன். இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஸ்விங் லோ இருக்குது. இதுதான் என்னோட டிஓஎல்னு வச்சுப்போம். இன்றைக்கான டிஓஎல் இதுதான் எனக்கு. இங்கே இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் வரும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா ஏஷியா வந்துட்டு எனக்கு இப்படி கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். லண்டன் வந்துட்டு ஹை ஆஃப் த டே
இந்த ஏசியாவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு எனக்கு ஹை ஆஃப் த டே லண்டனில் ஃபார்ம் பண்ணும். லண்டன் செஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே கீழே வரும். ஸோ இப்போது எனக்கு இங்கே நியூயார்க் ஓப்பன் ஆயிடுச்சு. 7 AM எனக்கு நியூயார்க் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் டிஓஎல் ஹிட் ஆகலை. இந்த டெய்லியோட டிஓஎல் எனக்கு இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்னா நான் இங்கே 9 AM மூவ் பண்ணப்போ ஒரு ஸ்வீப் வந்து எதிர்பார்க்கலாம். 9 AM இந்த 9 AM ஓப்பனிங்கில் ஒரு ஸ்வீப் ஆக்கி கண்டினியூவேஷன் எதிர்பார்க்கலாம் பேரிஸ்க். ஸோ இதுதான் நியூயார்க் கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஸோ இங்கே கீ பாயிண்ட்ஸு டிஓஎல் கிளியராக இருக்கணும். இதுதான் டிஓஎல் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் டிஓஎல் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஓஎல் நமக்கு கிளியராக இருக்கணும். லண்டன் வந்துட்டு இப்போது எனக்கு பியரிஸ் சினாரியோ இருக்கிறதால லண்டன் எனக்கு ஹை ஆஃப் த டே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவே புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னா ஏஷியாவோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு லண்டன் எனக்கு லோ ஆஃப் த டே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு 2வது கீ பாயிண்ட்டு. ஸோ இன்னொன்று கீ லெவல், அதுதான் இந்த டிஓஎலோட கீ லெவல் இருக்கணும். இங்கே ஒரு கீ லெவல் இருக்கணும். கீ டைமு அதுதான் இந்த 9 AM ஆர் 8 AM இந்த ஹை ஸ்வீப் பண்ணுறது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்ததுக்கான எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த டே பார்த்துப்போம். ஃப்ரைடே 9th கேண்டில் 9 o'clock கேண்டில் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுறேன். ஸோ இதுதான் நமக்கு 9 AM கேண்டில். ஸோ இது 5 AM கேண்டில். இப்போது இங்கே இருக்க ஒரு டெய்லி எஃபிஜியை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த டெய்லி எஃபிஜிக்குள்ளே ஆல்ரெடி இந்த 5 AM கேண்டில் வந்து டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணிவிட்டு அகைன் இந்த அதாவது 9 AM கேண்டில் ஓப்பன் ஆக்கி இந்த 5 AM கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது கேண்டில் ரேஞ்சோட ஹை சிஆர்ஹெச். ஸோ இதை ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னோட அடுத்த டிஓஎல் இந்த சிஆரோட லோ, கேண்டில் ரேஞ்ச் லோ. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேமுக்கு ட்ராப் ஆகும். 15 மினிட் போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தா இது எனக்கு அந்த 5 AM ஹை, இந்த 5 AM லோ இங்கே இருக்கு எனக்கு. அதாவது அந்த 4 hour கேண்டிலோட 5 AM லோ எனக்கு 9 o'clock ஓப்பன் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. என்னோட அடுத்த டிஓஎல் இந்த லோ. ஸோ நான் இப்போது எஸ்எம்டி பார்க்குறேன். இங்கே எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். இந்த 2 கேண்டலில் இருக்குது. ஸோ நான் இப்போ இன்னும் ஒரு லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தேன்னா இது ஒரு கிளியரான எஸ்எம்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த டேர்ட்டில் சூப்பில் இருந்து எஸ்எம்டி இருக்குது. இங்கே ஹை ஸ்வீப் பண்ணிடுச்சு, ஜிபிபியில் ஸ்வீப் பண்ணல. ஸோ இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது. ஸோ கிளியரான எஸ்எம்டி இருக்குது. இப்போ நான் இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்த உடனே, அதாவது இந்த ஹைஸை தூக்குன இந்த ஹைஸை லோ, அதாவது இருங்க ஒரே நிமிஷம். இப்போ இங்கே இருக்க ஸ்விங் ஹையை தூக்கிடுச்சு இந்த ஹையை. இது ஒரு டேர்ட்டில் சூப். ஸோ நான் இங்கே வரை வெயிட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹை கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு என்ட்ரி போடலாம். அகைன் இதை கீழே பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வரும்போது என்னோட என்ட்ரி இங்கே, ஷார்ட் பொசிஷன், என்னோட எஸ்எல் இங்கே. இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னா இந்த இன்வெர்ஷன் ஆகிற வரை நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். இங்கே கிளியரான ஒரு என்ட்ரிஸே நம்ம கொடுக்கல. ஸோ இன்னும் 3 மினிட்டுக்கு நான் போயிட்டேன்னா இந்த எஃபிஜியில் என்ட்ரு ஆயிருக்கலாம். இந்த எஃபிஜியில் என்ட்ரு ஆயிருக்கலாம். எஸ்எல் எனக்கு இங்கே மேலே, என்னோட டிஓஎல் இந்த லோ. ஸோ 1:6 கொடுக்குது. பட் ஆனால் நம்ம அவ்வளோ எடுக்க மாட்டோம். 1:2 எக்ஸிட் ஆயிருங்கிறதால இந்த லோ வரையும் நம்மளால் எய்ம் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த 9 AM. இது 9 AM ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே 2 AM கேண்டலோட ஹையை எனக்கு 5 AM கேண்டில் ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதாவது 6 AM கேண்டில் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து 10 AM இருக்கும். நமக்கு 9 AM வராது கோல்டில். ஸோ 10 AM இருக்கும். ஸோ எனக்கு இந்த 2 AM ஹையை இந்த 6 AM கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. போனால் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ட்ராப் ஆகிக்கிறேன். அதுவும் எங்கே அப்படின்னா ஒரு கீ லெவலுக்குள்ளே, ஒரு 4 hour எஃபிஜிக்குள்ளே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. எனக்கு இது கீழே க்ளோஸர் வச்சிருச்சு. ஸோ நான் இன்னும் மார்க்கெட் பீரிஷாக இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ நான் 50 மினிட்டுக்கு ட்ராப் ஆகிக்கிறேன். இந்த 5 AM கேண்டலில் இங்கே தூக்கிருச்சு. ப்ரீவியஸ் 4 hour கேண்டலோட ஹையை மார்க்கெட்டு தூக்கிட்டு ஒரு புஷ் கொடுத்து இங்கே 60 கொடுத்துருச்சு. சிஐஎஸ்டி கொடுத்துருச்சு. மார்க்கெட் 60 ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. போனால் இந்த ஓபியிலேருந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஹையை கிரியேட் பண்ண ஓபி இதுதான். எனக்கு இப்போது இங்கே நியூ இயர் கண்டினியூவேஷன். நான் இப்போது இந்த ஏரியாவில் எஸ்எம்டி பார்க்குறேன். எஸ்எம்டி இருக்கா? எஸ். இந்த ஹை வந்துட்டு இங்கே தூக்கிருச்சு, பட் ஆனால் இங்கே தூக்கல. ஸோ இது ஒரு எஸ்எம்டி. இந்த எஸ்எம்டி வச்சு நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். செல்ஸு இந்த ஓபி ஓபியோட ஓப்பனிங்கில் என்னோட என்ட்ரி. எஸ்எல் மேலே நார்மலாக 1:2 எய்ம் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள 4 hour கேண்டலோட லோ கரெக்டாக இந்த 1:2 அது கூட அலைன் ஆகுது. நமக்கு இந்த 6 AM கேண்டலோட லோவுக்கு அலைன் ஆகுது. அப்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நியூ இயர் கண்டினியூஷன். 9 AM கண்டினியூஷன் கேண்டலோட என்ட்ரி. ஸோ இப்படி தான் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோட டிஎம்மில் கூட வந்து கேளுங்க. ஸோ யா, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.